இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தென் சென்னை மாவட்டத்தின் கிறிஸ்துமஸ் ஃபேமிலி கெட்டுவதற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் திரியக தேவனுடைய நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த நாளை ஆண்டவருடைய நாமத்தில் மகிழ்ச்சியாக சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். மகா பரிசுத்தமுள்ள அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ இந்த பூமியிலே அவதரித்தது எங்களுக்காக, அதற்காக நன்றி சொல்கிறோம். கேராபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரே உங்களுடைய மகிமையான சிங்காசனத்திலே உண்மை பரிசுத்தர் 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 என்று துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற வேலையில மனிதர்கள் மேல் கொண்ட பாசத்தினாலே, பூமியின் மேலே மனிதர்கள் மேலும் உங்களுடைய பிரியம் உண்டானதினாலே எங்களுக்காக மரியாதையின் மகனாக மாட்டு தொழுவத்தில் அவதரித்து வார்த்தை மாம்சமானீர், அதற்காக நன்றி சொல்கிறார் ராஜா. அதனுடைய விளைவாக இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரர்களாய், இந்த தென் சென்னை மறைமாவட்ட ஊழியர்களாய் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கூடவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லபடியாய், ஆண்டவரே நீ மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணின தேவன், இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் மத்தியிலே நம்மோடு வாசம் பண்ணுகிறவராய் வந்தீர். இன்னுமாக பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி நான் உலாவுவேன் என்று சொன்ன தேவன், எங்களுக்குள்ளே நீ உலாவுகிற தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய், உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய், உங்களுடைய அருட்பெரும் கொடைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல முடியாது. இந்த நாளிலே எப்படி இருக்கிறோம், இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த நிகழ்வின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய விசேஷித்த அனுகிரகத்தின் உணர கூறுகிறார். இயேசுவின் ஜெபத்தை எடுக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற விலையேற்ற நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது இந்த பாடல் தாழ்வே முதலாவது பாடல், பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகத்தோடு கூட பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் ஆதேவதே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதங்களில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆண்டவர் பிறப்பு நாளிலே தேவனை துதித்தார்கள். அப்படியால் அவருடைய ஜென்ம நாளை நினைவு கூறுகிற நாம் இந்த வேளையில சில நிமிடங்கள் ஆண்டவரை துதித்து நாம் ஜெபிக்கலாம். மத்தியில் இருக்கிற அடுத்தது என் ஜெயராஜ் அவர்கள் முன்பாக வந்து துதிகளை நடத்துவார். விசேஷமாக தென்சென்னை மறை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளுக்காக தேவனுடைய ஊழியர்கள்
எதிர்நோக்கி இருக்கிற அந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ, ஆமென், வியாதியா, கொலை நோய்களா, பொருளாதார தடைகளா, அல்லது பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்களா, ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி தேவன் நம்மை அழைத்தவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். புதிய தரிசனத்தோடு செய்வோம். புதிய விசுவாசத்தோடு தேவனுடைய ஊழியத்தை சந்தோஷமாய் செய்யும் பொழுது தேவன் உங்களை குறித்து ஒரு பாரத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய திருச்சபை மேன்மை அடைய வேண்டும், என்னுடைய திருச்சபை வளர வேண்டும், என்னுடைய திருச்சபையில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த தரிசனத்தோடு, அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் தேவ சமூகத்தில் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய குடும்பத்தையும், ஆமென், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள அவராக இருக்கிறார். நாமே இந்த ஒரு நிமிஷத்துல நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, என்னுடைய உயிர் உள்ளவரை நாம் உம்மை தேடுவோம். உயிர் உள்ளவரை நாங்கள் உமக்காக நிற்போம், உமக்காக ஓடுவோம். இன்னும் நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்ளுவோம். இன்னும் நாங்கள் வேதத்தை அதிகமாய் தியானிக்க, இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரை பயன்படுத்தும்படியா தேவன் கிருபைகளை தாரும், உம்முடைய இரக்கத்தை தாரும், தேவனுடைய வல்லமை தாரும். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. விசேஷமாய் நம்முடைய மாவட்ட மேலாளர் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தரிசனங்கள், அவருக்கு கொடுத்திருக்கிற பாரங்கள், நம்முடைய டிஸ்ட்ரிக்டை குறித்து, அவருடைய திருச்சபை குறித்ததான எல்லா காரியங்கள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய், தேவன் அதிசயமாய் நடத்தும்படியாய், நம்முடைய மெதடிஸ்ட் சபையிலே ஒரு எழுப்புதலின் ஆவியை அவர்கள் மூலமாய் கட்டளையிடும்படியாய் சோதரமனவும் நன்றி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை நேசித்து ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிற புதிய ஆண்டிலே எங்களை அற்புதமாய் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் மாத்திரமல்ல, புதிய ஆண்டிலேயும் வாக்கு தத்தங்களை நான் எங்களை நிரப்பி எங்களை பயன்படுத்த போவதற்காக நமக்கு கோடான கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜெபங்களை கேட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தாரும். தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. மீதியுள்ள பலனும் கர்த்தர் ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைகளோடு பேசும், எங்களோடு இடைப்படும், ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67 முதல் 79 வசனங்கள் முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் 67 முதல் 79 வசனங்கள் முடிய. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருவோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் என்பதே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, திருமறையிலே நாம்
கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சுவிசேஷங்கள் புத்தகத்தில் 3 புத்தகத்தில் மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அதை தான் நாம் மாறி மாறி தியானித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் காலத்தில் ஒருவேளை ஒரு பாஸ்டர் 5 வருஷமா 8 வருஷமா இருந்தால் என்ன மெசேஜ் கிறிஸ்மஸ் கொடுக்கறது, போன வருஷம் இதெல்லாம் சொல்லிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் வேதம் ஒரே வேதம் தான் பல தலைமுறைக்கு. ஆனால் ஆவியான தேவன் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆகையினால இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை கொண்டாடுகிற நம் மாவட்டத்திற்கு அதற்குரிய அங்கத்தினர்களுக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறார் என்பது தெரியாது. ஆகையினால நாம் ஜெபத்தோடு கூட அமர்ந்திருப்போம். இப்பொழுது செய்தியின் வேலை. அந்த செய்தியை நாம் நம் மத்தியில் இருக்கிற மாவட்ட மேலாளர் அருள் திரு ஆண்டனி நடராஜன் அவர்கள் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பாக ஒரே ஒரு பாடல். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, நம் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருக்கே மகிமை உண்டாவதாக. நான் கர்த்தர் நல்லவர் சொல்றேன், அவர் கிருபை என்றும் உள்ள சொல்லிங்களா? ஒரு 3 தடவை சொல்லணுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 1வது அதிகாரத்திலே 67 முதல் 79 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நான் இந்த நாளில் இந்த பகுதியில் ஒரே ஒரு வார்த்தையை வச்சு தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அது ஆங்கில வேதாகமம் வைத்திருப்பவர்களுக்கு 69வது வசனமாகவும், தமிழ் வேதாகமத்தில் 75வது வசனமாகவும் அது மொழிபெயர்க்கப்பட்டது. A horn of salvation, ஒரு ரட்சணிய கொம்பு. ஹார்ன் ஆஃப் சால்வேஷன், ஒரு ரட்சணிய கொம்பு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு முறை ஒரு ஹார்ஸ் ரைடர், குதிரை பிரயாணம் பண்ணக்கூடிய ஒருவர், அவருக்கு ரொம்ப அவர் அந்த குதிரை கூட கிறிஸ்டின் மெத்தடில் தான் வளர்க்கணும்னு யோசித்தார். அதனால அதுக்கு என்ன பண்ணாருனாக்கா, மேலே ஏறி உட்காந்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். அவர் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இன்னும் வேகமாக போகணும், அந்த மாதிரி சொல்லி வச்சுட்டார். ஆமென் அப்படின்னு நிற்கணும். அதான் 2 வார்த்தை தான், வேற ஒன்றும் சொல்ல மாட்டார். போயிட்டே இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்
இன்னும் வேகமா போகணும், பேசலாம் போயிட்டே இருக்கும், வேகமா போயிட்டே இருக்கும். ஆமென் அப்படின்னாக்க டக்குன்னு அப்படியே ரெட் சிக்னல் போட்டு நிற்கும். ஒரு முறை மலை மேலே ஏறிட்டே இருந்தாரு. அவர் பேசலாம் சொல்லி போக போக நல்லா பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு மேலே உச்சிக்கு போன உடனே அவர் என்ன பண்ணிட்டா, ஆமேன்னு சொல்றது மறந்துட்டார். அவருக்கு அது மாற்ற மறந்துச்சு. மேலே போயிடுச்சு, பேசலாம் சொல்றாரு. மேலே போயிட்டு அந்த குதிரை அப்படி கீழே ஒரு இடத்துல ஆமேன்னு அது நின்றுச்சு. கர்த்தாவே பேசலான்னு எனக்கு ஒரு ரட்சணிய கொம்பை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இயேசு என் ரட்சணிய கொம்பு என்பது என் வாழ்க்கையின் ஜெயம் என்பதுதான் மிக முக்கியமான அனுபவித்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக. மூன்றாவதாக கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது, இந்த ரட்சணிய கொம்பை நான் அறிவிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். My proclamations are on the horn of salvation. அதுதான் 76 79 வசனங்கள்ல அவர் சொல்லும்போது, and you O my child will be called the prophet of the most high, for you will go before the Lord to prepare the way for him to give his people the knowledge of salvation. நீ ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதுதான் நம்ம அதை பண்ணும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்ம அழைப்பு. செப்பனியா 3:17 நம்ம வாசிக்கணும் இல்லையா? செப்பனியா 3:17 சொல்றது, the Lord is in your midst, a warrior who gives victory, therefore you sing loudly. ஆண்டவர் நான் நடுவில் இருக்கிறபடினாலே அவரை என்ன பண்ண, மகிமையாக பாடு, சத்தத்தை உயர்த்தி அவரை குறித்து பாடு என்று சொல்லி நாம் பார்க்கணும். நம்ம ஆண்டவரை அறிவிப்பது எப்படி? பாட்டின் மூலமாக நல்லா அறிவிக்கலாம். அதனால்தான் நாம் எல்லாரும் என்ன பண்றோம், கீத பவனி போடுறோம், பஜனை பாடுறோம், அப்புறம் என்ன பண்றோம், எல்லாம் வீடுட போய் பாடுறோம். நாங்கள் ஒரு முறை வீட்டில் போய் பாடிட்டு வந்தோன்னே, காணிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு வேகமாக பின்னால் ஓடி வச்சிடலாம். ஐயா இல்லையா, நீங்க வேற நாங்கள் ஈஸியை வச்சது உங்களுக்கு கொஞ்சம் அதை பிடிக்க, உங்களுக்கு வேற என்ன வரீங்க? அட பாடியில் நம்ம கடைசியில் கலெக்ஷன் நான் போட்டுட்டாங்களே. என்ன நாம் எல்லாரும் எதுக்காக பாட போகிறோம்? எதுக்காக பாட போகிறோம்? எந்த ஆன்சர் தெரியல, கரெக்டா சொல்லுங்க. கலெக்ஷன் தான். உற்சாகப்படுத்தி அவங்களே மறந்து போய் போடுறோம். அப்பதான் கிஃப்ட் வரும் நமக்கு. அருமையானவர்களே, பாடல் அந்த காலத்தில் எதுக்காக வீடுடா போய் பாடினாங்கக்கா, நமக்கு எல்லாரும் தெரியும். பக்கத்துல இடத்துல இயேசு அறியாமல் இருப்பாங்க. அதை கேட்டுட்டு வயல் கேட்டு வந்து ஒரு பாட்டு பாடுங்க. ராத்திரி இந்த மாதிரி கடவுளை பற்றி வந்து பாடுறீங்க, ஒரு ஆசீர்வாதம். இயேசுக்கு வந்து சமாதானம் உண்டாகுது. அவரு ஒரு நம்ம சொல்ற பூமியிலே சமாதானம் மனுஷன் பிரியம் உண்டாவதாக சொன்னோம்னா, எங்க வீட்லயே ஆளுங்களை சண்டை போட்டு ஒரே பிரச்சனையா இருக்கு, நாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாட்டு போங்க, ஆசீர்வாதம் அப்படிதான் ஆரம்பிச்சோம். அது கட்சியில் மாறி ஒரே வீட்டுக்கு 9 பேரையும் பாடினாக்கா அவங்க இருக்கிற 100 ரூபாய் எத்தனை பேர் கொடுப்பாங்க? பிரிச்சுதான் போட்டு கொடுப்பாங்க. அருமையானவர்களே, இந்த ரட்சணியத்தை பாடுபடியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு ரொம்ப அவசியம், பாடல் ரொம்ப அவசியம். I think we should go to that level. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சபைகளை ஆசீர்வதிக்க உயர்த்தணும். ஏன் வாங்க போனால் வந்து எல்லா வீட்லையும் யார் வீட்டில் நம்ம ஏன் பாடணும்? பக்கத்தில் அறிந்து கொள்ள முடியாது நம்ம பாடணும். ஏன் இதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் இந்த சபையில் என்ன பண்ணுவாங்க? ஊர்வலமாக பாடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஊர்வலமாக பாடிட்டு போவாங்க. அப்போ எல்லாரும் மற்றவங்க கூட வந்து பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிவிக்கின்ற ரட்சணியம் கொம்பின் அனுபவம், ரட்சணியத்தின் அனுபவம் பரத்தி நம்மளுக்கு எங்க வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா? அருமையானவர்களே, நீங்க அவர் சொல்ற, நான் அந்த கர்த்தரை மகிழ்ச்சியாக சத்தத்தோடு கூட உயர்த்தி பாடுவேன். யோசுவா 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரே, எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது, என்ன பண்றது? ஒன்றும் பண்ணாத, ட்ரம்பட் எடுத்து ஊதிட்டே போகுது. இந்த ட்ரம்பட் என்ன, இந்த ஹார்ன்ஸ் இல்லையா, இந்த ஹார்ன்ல செய்திருக்கிற அந்த பெரிய அந்த குழாய் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண, அந்த எக்காலத்தை நீ ஊதுக்கொண்டே போக சொன்னார். எக்காலம் ஊது. அப்பொழுது இந்த இருள் அகன்று போகவிடும். நமக்கு கிறிஸ்துமஸ்ல ஒரு மறக்க முடியாத வார்த்தைன்னா, இருள் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிற இயேசு நம் மத்தியில் அவர் ரட்சிக்க கொம்பா வந்திருக்கிறதுனால நமக்கு இந்த ஹார்ன்ஸ் ஆஃப் ட்ரம்பட்ஸ், அதுதான் கேரல்ஸ். ஏன் கேரல் வைக்கிறோம்? அது பாடணும், துதிக்கணும், அப்படி எல்லாம் பண்ணணும். அதாவது
பக்தி இருக்குதோ இல்லையோ, பாட்டு நல்லா இருக்குதோ இல்லையோ, நான் பார்த்த 2 பேரும் சாமும் ஸ்டீவனும் பார்க்குறாங்க, இவர் என்ன வேற மாதிரி பாடுறாரு, அவரு நம்ம கொஞ்சம் பாடலாமா வேணாமான்ட்டு பால் ஜாஸ்தி பூந்து விளையாடுறாரு. ஸ்தோத்திரம். இங்க டீமா பாட சொன்னா சோலா ஓடிக்கிறாரு, அவர் வழிக்கு இருக்காரு. ஸ்தோத்திரம். அவங்க ட்ரம் அடிக்கிறதுக்கு முடியல, அவங்க அடிக்கலாமா இவங்களுக்கு அடிக்கலாமா மாற்றி மாற்றி. ஸ்தோத்திரம். அதாவது எப்படின்னா பாடல் பாடுவது எதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம்னா இருக்கிறதா பாடலாம், என்னென்ன பாட முடியும் பாடு, ராகமும் கிடையாது தாளமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, கர்த்தரை பாடுறதுக்கு ஏதோ பாடலாம் அப்படின்னு சொல்லி சத்தத்தை சத்தம் போட்டுட்டே கத்தி கடந்தான் உனக்கு எப்படிலாம் கத்த முடியும் கத்துப்பான். அதுதான் கேர்லெஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் கொடுத்து பாடுங்கன்னு சொல்றாரு. எப்படின்னா பாடுங்க. நான் உண்மையாகவே நாம இந்த கிறிஸ்தவர்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேற இருப்பாங்க எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாம் இருந்தோம், நிறைய பேர் இருந்தது ரட்சிக்கப்பட்டோம். என்ன பாட்டு பண்டிகை அப்படியே சுற்றி வந்து எப்படா வடை சொல்லி கொடுப்பாங்க, அதில் சொல்லி கொடுப்பாங்க, இலைய போட்டு கற்பூரை ஏற்றினா போதும் அடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் எல்லாம் பாட்டு பாரு இப்பெல்லாம் பாருங்க அதனாலே இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற மகிமை பாட்டு தான். இல்லை நம்ம ஆராதனைக்கு பாட்டு, எங்களை கூடின பாட்டு, எல்லாத்தையும் பாட்டு. அதுதான் இந்த லட்சுமி கும்பினுடைய மிகப்பெரிய ஒரு திருவு. என்னன்னாக்கா ட்ரம்பட் நம்ம அதை வாசித்து ஆண்டை பாடி 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 துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோட சங்கீதம் 92 9-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்னுடைய எல்லாரையும் வீழ்த்தின அப்படின்னாலே நான் கர்த்தரை மகிமையாய் பாடுவேன், எனக்கு வெற்றி தந்த தேவனை மகிமைப்படுத்துவேன். ரோமர் 15:9 புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உண்மை அறிக்கை பண்ணிவிட்டேன், நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன். அப்படின்னா அந்த ஊழியமே பாட்டு தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த தலைமுறையில இப்ப தலைமுறை இல்லையா, யாரு நல்லா பாட்டு பாடி பிரசங்கம் பண்றாங்களோ அவங்க சபைக்கு கூட்டம் 2 இருக்கும். பாட்டு இருக்கணும், பிரசங்கம் என்ன வேணா இருக்கணும், பாட்டு இருக்கணும். பாட்டு எங்க நல்லா பாடுறாங்க, ட்ரம்ஸ் நல்லா வாசிக்கிறாங்களோ, நல்லா டான்ஸ் ஆடுறாங்களோ, அங்க கூட்டம் நிறைய. நம்ம இன்னும் சார் அப்புறம் இப்படியெல்லாம் பாடிட்டு இருப்பாங்கப்பா, இவங்க மாறி போறதில்ல போங்க பாஸ்டர் ஒரு உற்சாகம். ஒரு சண்டே ஸ்கூல் பையனை டீச்சர் கேட்டான், நம்ம எல்லா நேரமும் சத்தமா பேசுறோம் பாடலாம், பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் ஏன் வந்து அமைதியாக இருக்கணும். இன்னொரு பையன் சொன்னான், வயசாக தூங்குறாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆராதனைகள்ல மக்கள் எப்படி பார்க்கிறாங்க, நம்ம ஆராதனை நல்ல ஒரு தேவனை ஆராதிக்கக்கூடியாக துதிக்கக்கூடியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. அப்ப இந்த பாடல்கள் மூலமாக நாம் ஆண்டவரை அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் கேரல். நல்லா பாடி பாடி ஆண்டு துதிக்கிறது. 2 சாமுவேல் 22:30 வாசம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதுரை காணுவேன். சங்கீதம் 104:33 நான் உயிரோடு இருக்க மாட்டோம், என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை. அதனால பாட்டு தாளந்து, இசை தாளந்து, இசை ஞானம் இருக்கிறவங்கலாம் இது அவருடைய காலம், இது அவங்க காலம். ஏன்னா சபைகள் எல்லாம் பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ரட்சணை கொம்பை பாடுவதற்கு நம்ம வெட்கப்படாதபடிக்கு நல்ல இசை கருவிகளோடு கூட நல்ல தேவனை துதித்து நம்ம வைக்க பாட 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 நாம் பெரிய ஒரு வல்லமையை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு ஒரு ரட்சணை கொம்பு, என் ரட்சணை கொம்பாய் மாறுகிறார், என் பலனாய் மாறுகிறார். அந்த பலன் அடைந்த நான், கிருபை அடைந்த நான், ஆசீர்வதிக்கப்பட்ட நான் அவரை எல்லா இடங்களிலும் சென்று பாட விரும்புகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆகிய வரும் நாட்களில் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசு உலகத்துக்கு ஒரு ரட்சணை கொம்பு, மற்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கிறவர் என்று சொல்வதை காட்டில் என் வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தை திரும்பி கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த ரட்சணை கொம்பை பாடுவதற்கு, துதிப்பதற்கு, அறிவிப்பதற்கு ஆண்டவர் அனைவருக்கும் செய்வாராக. ஆமென். அதான் நம்ம பாட்டு பாடுறது ஜெபம் பண்ணுறதுல வந்து அவங்க அந்த மாதிரி சத்தம் வரும். அப்புறம் 2 பேர் சத்தமாக வராங்க, அதான் சர்ச்சு அவங்க
our salvation is Jesus Christ. அருமையான வித்தியாசமான கோணத்தில் சிந்திக்கும்படியாக சிந்தனை தியானத்தை நடத்தின நம்முடைய மாவட்ட மேலாளர் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். ஜெபத்தை ஏறெடுப்போம். நம் மத்தியில் இருக்க புத்தேரி திருச்சபை போதகர் அடுத்து ஜெகநாத் பீட்டர் அவர்கள் இந்த வெகுமதிகளுக்காக இதற்கு காரணமானவர்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பூமியிலே எங்களுக்கு அனுப்பி வைத்து ஒரு பரிசு பொருளாக இயேசுவே மாறினார். அவர் எங்களுடைய ரட்சணியும் இந்த ஒரு நல்ல நாளிலே நாங்கள் எங்களுடைய டிஸ்ட்ரிக்டாக கூடி தங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் இந்த நாட்களில் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் மீண்டுமாய் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேர் கடந்த ஆண்டில் மறைத்து போனார்கள். அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட நன்மையான நாட்களை காண முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் அவளை காட்டிலும் நல்லவர் அல்ல, நாங்கள் அவளை காட்டிலும் பரிசுத்தவான்களும் அல்ல, புண்ணியவான்களும் அல்ல. ஆனால் ஆண்டவரோ எங்கள் மீது கிருபையாக இருந்து இந்த 2021 ஆண்டிலும் கிறிஸ்துவனுடைய முதலாவது பிறப்பை, ஃபர்ஸ்ட் அட்வென்ட், முதலாவது பிறப்பை நாங்கள் நினைவு கூறும்படியாகவும் அதை இல்லங்கள் தோறும் கேரல்ஸ் பாடி எங்களுடைய திருச்சபையிலை குறித்து பாடும்படியான கிருபை செய்தது எல்லாமே நீர் பாராட்டின தயவு கிருபை. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது ஆண்டவரே இந்த பரிசு பொருட்களை உம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய தாசர்கள் பல இடங்களுக்கு சென்று முயற்சி செய்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்து இருந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து இல்லாத மக்களை நாங்கள் ஜெபத்தில் நினைத்துக் கொள்கிறோம். அநேக மக்களுக்கு இது போன்ற காரியங்கள் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். உங்களுடைய ரட்சிப்பு எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது, உங்களுடைய அன்பு எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. எல்லாமே நாங்கள் இலவசமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மீண்டுமாய் இந்த இலவசமாக ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதாக இந்த பரிசு பொருட்களை வாங்கின ஃபண்ட் ரைஸ் பண்ணின ஒவ்வொரு மக்களுக்காக இந்த டிஸ்ட்ரிக்ட் சார்பிலே எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் வாங்குகிற குடும்பங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையும்படியாக கிறிஸ்து இயேசுவின் அன்பு விதமாய் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அருள் செய்யும்படியாய் ஆண்டவருக்கு சித்தம் பண்ணால் வர இருக்கிற புதிய ஆண்டில் 2022 ஒரு நன்மையான ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும்படியாய் வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அதற்கு ஈடாக நன்மையான நாட்களை தாரும் என்று சொல்லி மோசே தன்னுடைய ஜெபத்தில் கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம். ஆண்டவன் எங்களுக்கு அளவில்லாத கிருபை கத்தர் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிற தொடர்ந்து நடத்தும். இந்த வர இருக்கிற கிறிஸ்துமஸ் நாட்களையும் புத்தாண்டையும் கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அருமை பிதாவே, ஆமென். இந்த பல காரியங்கள், பெட்ஷீட்ஸ், கேக், மற்ற ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி கொடுத்ததுல அதிகமாக கொடுத்தவர் யாருன்னா நம்முடைய டிஎஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ லெட்ஸ் கிளாப் ஃபார் தெம். இப்பொழுது எங்களுடைய குழுவின் சார்பாக அரேஞ்ச்மெண்ட் கமிட்டி இப்பொழுது ஐயா அவர்களுக்கு இந்த வெகுமதியை கொடுக்க வேண்டும்.
அடுத்ததாக ரெவரண்ட் ஜெகநாத் பீட்டர் அண்ட் ஃபேமிலி. அடுத்தது ரெவரண்ட் எம் ஜெயராஜ் அண்ட் ஃபேமிலி. ரெவரண்ட் ஆண்ட்ரூ சிதம்பரம் அண்ட் ஃபேமிலி. அடுத்ததாக மணிபாபு, ரெவரண்ட் மணிபாபு ஃபேமிலி அவங்க பிள்ளைகளோடு வந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக ரெவரண்ட் வினோத் ராஜன், ப்ளீஸ் கம். Reverend Johnson and family. Reverend Stephen and family. Reverend Samuel Jesdas and family. Next, Reverend Jesdas. சரி, ஓகே. Reverend Joshua Paul. Right. Reverend David Mohan Raj and family. Vote of thanks. ஆகாரத்தை கூட அவங்க ஃபுல்லா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. சாப்பாட்டு செலவு முழுசுமே இந்த திருச்சபை ஏற்றுக்கொண்டது. ஆகவே இந்த திருச்சபையாருக்கும் போதவர்களுக்கும் என் நன்றி நான் நம்ம சார்பிலே அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. போத் கேஷ், வவுச்சர் அண்ட் மெட்டீரியல். இதுக்கு பின்னாடி நிறைய பேர் மறைமுக டோனர்ஸ் இருக்கிறாங்க. சிலர் சர்ச்சஸ் நம்ம கொடுத்த சர்ச்சஸ் மறைமுக டோனர்ஸ். பாஸ்டர்ஸ் நிறைய வெளியே நிறைய ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அருமையான மணிபாபு சொன்னாங்க பெரும்பகுதி அருமையான டிஎஸ்ஐயாரும் டெக்குழுவும் வந்தாங்க. இந்த டோனர்ஸ் அவர்களுக்கும் நமது சார்பிலே நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த நாளில் நாம் பாடல்கள் பாடினோம். பாடல் பாடின அருமையான பாடல் குழுவுக்கும் அவர்களோடு கூட இசை அமைத்து தந்த அருமையான கரிஸ்ராஜ் அண்ட் பிரின்ஸ் எதிர்பாராத ஒரு திரும்பம் இடையில திடீர்னு பார்த்தா நம்சத்தை கேட்குது. நம்மால் வேகமாக உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறேன். அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் போது உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில நல்ல ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிக்குள்ளாய் நம்மை வழிநடத்தி சென்ற எஸ்எஸ்டி சாலமன் சாண்ட்ரா எஸ்எஸ்டி அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட பாஸ்டருடைய பிள்ளைங்களும் அவரோடு கூட இணைந்திருந்தால் அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சி நன்றாக நடைபெறுவதற்கு இதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் கமிட்டி அருமையான பாஸ்டர் மணிபாபு, பாஸ்டர் ஜெயராஜ் அண்ட் பாஸ்டர் சிதம்பரம் இவர்களுக்கும் எல்லாருடைய சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதாமே பங்கு கொண்டு உங்கள் அனைவரும் ஆஸ்வதிப்பாராக என்று சொல்லி உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இல்லைனாக்கா
இது ஒரு முழுமை கிடையாது. பல சூழ்நிலைகளினாலே வர முடியாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவைகளின் மத்தியே எல்லாரும் வந்தபடினா உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் நம்முடைய இந்த பாஸ்டர் சார்பில் நன்றி தெரிவித்துள்ளேன். கதை நம்ம உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இடத்துல ஒரு கெட் டுகெதர் ஆண்டவரே வைக்கத்தக்கதாக நீ கொடுத்த கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்மஸ் கெட் டுகெதரில் எவ்வளவோ ஆயத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சுவாமி, அதற்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்த சகல மக்களையும் நாங்கள் நினைவு கொண்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவாதி தேவனே, இப்படிப்பட்டதான ஐக்கியத்தை எங்களுடைய தென் சென்னை மறை மாவட்டத்தில் செய்திருக்கிறதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். குறை ஒன்றும் இல்லாதபடிக்கு நிறைவாய் பூரணப்படும்படியாக நீ செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடம் துவங்கினது முதல் இந்த நாள் வரைக்குமாக நீர் அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறீர். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரமல்ல, எங்களுடைய திருச்சபை வாழ்க்கையை கூட நீர் ஆசீர்வதித்து மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக விதமான சவால்கள் இருந்த போதும் நாங்கள் ஒருபோதும் தோய்வு அடையாதபடிக்கு நீர் எங்களை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்களையும் எங்களுடைய திருச்சபை மக்களையும் நாங்கள் நினைவுகூறுகிறோம். எங்களுடைய குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய முதல் வருகையினுடைய ஆண்டவரே சாராம்சத்தை ஆழமாய் புரிந்து இரண்டாம் வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட விரும்பி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆயத்தப்படவும் எங்களுடைய திருச்சபை மக்களையும் ஆயத்தப்படுத்த அவர்களும் தேவ சமூகத்தில் ஆயத்தப்பட்டு தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற அனுபவத்திலே நீ பயன்படுத்த விரும்பியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆயத்தமாகிறது மட்டுமல்ல, அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்கென்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நாங்கள் திறப்பட செயல்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நாளை கூட ஆண்டவரை கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுடைய ரட்சணிய கொம்பா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ரட்சணிய கொம்பா இருந்து எங்களை நடத்துகிறீர், வெற்றி சிறக்க பண்ணுகிறீர். ஆகையினால இந்த ரட்சணிய கொம்பின் நாமத்தினாலே துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும்படியாக ஆண்டவரே வெற்றி மேல் வெற்றி அடையத்தக்கதாக நீ கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைகளில் இருக்கிறதான சவால்கள், ஊழியத்தின் மத்தியில் இருக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய பலனை நீர் எங்களுக்கு தருவீராக. நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. இந்த 2022ஆம் ஆண்டு ஆண்டவரே எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு துணை செய்கிறார் என்றும், தேவனே நீரே எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையாக இருந்து ஆண்டவரை உண்மையை அண்டிக்கொண்டு சகல காரியத்திற்கும் இந்த சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல ஊழியத்தினுடைய ஆண்டவரை வளர்ச்சியும் பெருகத்தக்கதாக நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டியா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய திருச்சபைகளையும் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்துமா என்னை நோக்கி கடந்து வருவார்கள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் எங்களுடைய திருச்சபைகள் எல்லாவற்றிலும் நிறைவேறத்தக்கதாய் சுவாமி தேவனே, உம்மை ஆராதிக்கிற ஸ்தலத்தில் பெரிய ஜனக்கூட்டம் உம்மை அண்டிக்கொள்ள ஆண்டவரே காரிலிருந்து வெளிச்சத்தை கண்டடைந்து ஆண்டவரே சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க நீ கிருபை பாராட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்களும் கூட உழைக்கும்படியாய் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை விவேகத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையா இந்த நாளிலே சுவாமி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறீர். நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராகப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே நீ செய்த சகல உபகாரங்களை நினைத்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கிறபடினால ஆண்டவரே எவ்வளவு நாங்கள் உம்முடைய நாமத்தை புகழ்ந்தாலும் போராது சுவாமி. எல்லாவற்றுக்குமா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீ தாமை தொடர்ந்து மகிமைப்பட வேண்டும்யா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமுத்திரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் உலகாத கிறிஸ்து வழி நடத்தல் என்று சதா காலங்களிலும் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல